வணக்கம் பகலி. நேற்றிரவு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த நெகுந்தி சுங்கச்சாவடியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் செய்த ஒரு காரியம்தான் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி பலருடைய பாராட்டுகளையும் பெற்று வருது. அப்படி அந்த ஊழியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவிற்குட்பட்ட ஜவ்வாது மலைத்தொடரில் உள்ள தோணியூர் ஜார்தன் கொல்லை பகுதியை சேர்ந்தவர் தான் சேகர். இவருடைய மனைவி தான் நிர்மலா. இவங்களுக்கு 4 வயதில் மோஹித் அப்படின்னு ஒரு மகனும் இருக்காங்க. இந்த தம்பதிகள் பிழைப்புக்காக கர்நாடகா மாநிலம் சிக்கமல்லூர் பகுதியில் கூலி வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அங்கு போய் குடும்பத்துடன் வசித்து வந்த நிர்மலா மறுபடியும் கர்ப்பமாயிருக்காங்க. தற்போது அவங்களுக்கு 2வது பிரசவத்துக்கான நாளும் நெருங்கியிருக்கு. ரொம்ப வறுமையான குடும்பம் இருந்ததால் அந்த பிரசவத்துக்காக கொஞ்சம் காசை சேர்த்துட்டு நாட்கள் நெருங்கிருச்சு, இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியான நிர்மலாவை அழைச்சிக்கிட்டு சேகர் கர்நாடகா மாநிலத்திலேருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தார். அப்போது அந்த பேருந்தானது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெகுந்தி சுங்கச்சாவடி பக்கம் வரும்போது திடீர்னு அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. இதனால் அவருடைய கணவர் டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு பிரசவம் வந்துருச்சு அப்படின்ட்டு. உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுங்கச்சாவடியிலே அந்த கணவன் மனைவி 2 பேரையுமே, அதாவது சேகரையும் அவருடைய மனைவியான நிர்மலாவையும் அவருடைய 4 வயது மகனையுமே சுங்கச்சாவடியிலே இறக்கி விட்டுட்டு உடனே பேருந்து அங்கிருந்து கிளம்பி போயிருச்சு. அந்த பேருந்தில் இருந்த டிரைவரும் கண்டக்டரும் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான உதவியும் செய்யலை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. அந்த சுங்கச்சாவடியில் இறங்கிய நிர்மலாவால் பிரசவ வலியை தாங்கி கொள்ள முடியல. அவங்க அந்த சுங்கச்சாவடியிலே பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே வலியால் கத்திருக்காங்க. அப்போது அந்த சுங்கச்சாவடியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் சிலர் என்னடா ஒரு பெண்ணு திடீர்னு கத்துறா, வயிற்று பிடிச்சி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவருடைய கணவனான சேகர் சொல்லியிருக்காரு, என்னுடைய மனைவிக்கு பிரசவ டேட்டு நெருங்கிருச்சு, அதனால் பிரசவ வலியால் துடிக்கிறா, ஏதாவது உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி சேகர் கேட்டிருக்காரு. என்னென்னா இப்படி கேட்டீங்க, இப்போ வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அருகில் இருந்த ஆம்புலன்ஸை எடுத்து அந்த பெண்ணை நிர்மலாவை உடனடியாக பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி உடனே அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வச்சாங்க. வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஆம்புலன்ஸ்லேயே நிர்மலாவுக்கு பிரசவ வலி அதிகமாகி ஆம்புலன்ஸ்லேயே அவங்க குழந்தையும் பெற்றுட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே முதல்ல ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சு, தற்போது மீண்டும் அவங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி அரசு மருத்துவமனை கொண்டு போய் தாயும் சேயும் சேர்த்துட்டாங்க. தற்போது வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் தாயும் சேயும் நலமுடன் இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. எனக்கு உரிய நேரத்தில் உதவி செய்த சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் விழித்த பிறகு நிர்மலா தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. பிரசவ வலி ஏற்பட்ட போது அந்த பெண்ணை சுங்கச்சாவடியில் இறக்கி விட்டு சென்ற அரசு பேருந்து ஓட்டுநரான நடத்துனர் மீதும் டிரைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது மக்கள் பலரும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் பேருந்தில் பிரசவ வலி ஏற்பட்ட அந்த பெண்ணை சுங்கச்சாவடி வீரர்கள் மீட்டு ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்து தற்போது அந்த குழந்தையும் தாயும் செய்யும் நலமுடன் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலானது சுங்கச்சாவடி ஊழியருடைய செயலை பாராட்டவும் வச்சிருக்கு. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.